ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அத்தனை பேர் முன்னால அத்தை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறனான்னு கேட்டப்போ நீ இல்லன்னு சொன்னல, அதுக்குதான் ஆதி. நீ என்ன விருப்பத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அதுல இருந்தே தெரிஞ்சுது. அதனால நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எந்த அளவுக்கு இந்த கல்யாணத்துல ஆசையா இருக்கேனோ அதே மாதிரிதான் நீயும் இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எப்பவும் உன் கூட தான் விளையாடிட்டு இருப்பேன். உன் ஞாபகமா நான் எதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு. இது என்ன தெரியுமா? இது யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லு. நீ மறந்துட்ட, ஆனா நான் மறக்கல. அப்போ எனக்கே 7 வயசு. என்ன நீ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருந்த. அப்போ ஒரு ரோட்டு கடையில இந்த ஜிமிக்கிய பார்த்துட்டு இது உடனே எனக்கு வேணும்னு கேட்டேன். நீ வீட்டுக்கு போன உடனே உண்டியல உடைச்சு நீ சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த கடைக்கு போய் இந்த ஜிமிக்கிய வாங்கி கொடுத்தேன். அப்ப நான் இந்த ஜிமிக்கிய போட்டுட்டு மாமா வாங்கி கொடுத்ததுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஜிமிக்கிய கழட்டாம போட்டுட்டு இருந்தேன். அத பார்த்துட்டு நம்ம வீட்ல எல்லாரும் உன்னையவே சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த ஜிமிக்கிய ஓ ஞாபகமா இப்ப வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். இப்ப வரைக்கும் அத்தை எனக்காக 100 சவரன் வரைக்கும் நகை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் கொடுக்காத சந்தோஷம் நீ ஆசையா வாங்கி கொடுத்த இந்த ஜிமிக்கிக்கு விலை மதிப்பே இல்ல ஆதி. இந்த டிஷர்ட் நீ 10 வயசுல போட்டிருந்தது. இது நீ 12 வயசுல போட்டிருந்தது. இது நீ மெடிக்கல் படிக்கும் போது போட்டிருந்த டிஷர்ட். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் படிக்க பெங்களூர் போனப்போ ஓ ஞாபகமா இந்த டிஷர்ட்டை எடுத்துட்டு போயிட்டேன். ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ நான் அடிக்கடி இந்த டிஷர்ட்டை தான் போட்டுப்பேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் இது என் மாமாவோட டிஷர்ட்னு சொல்லுவேன். எல்லாரும் என்ன பட்டிக்காடுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கிராமத்து பொண்ணுங்க தான் மாமா மாமான்னு சொல்லி உருகுவாங்க. ஆனா நான் என் மாமனையே எந்த அளவுக்கு மனசுல வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. உன் மேல எந்த தப்பும் இல்ல ஸ்வேதா. நீ சரியாதான் இருந்திருக்க. நான் தான் மாறிட்டேன். ஆனா எனக்குன்னு நிறைய தேடல்கள் இருந்தது. அந்த தேடல்ல கிடைச்சவதான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மகிழினி. இதெல்லாம் உன்கிட்ட நான் எதுக்காக காட்டுறேன் தெரியுமா? நான் எந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான். நமக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணதும் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா நீ அத நினைச்சு சந்தோஷப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியல ஆதே. நான் படிக்கிறதுக்காக வெளியூர் போனதால உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. அதான் இப்ப நம்ம 2 பேரையும் டிஸ்டன்ஸ் ஆக்கிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் படிக்க வெளியூர் போயிருக்கவே மாட்டேன். உன்னோடவே இருந்திருப்பேன். நீயும் என்ன மறந்திருக்க மாட்டேன்ல. அந்த மகிழினி நம்ம கடையில வந்திருக்கவும் மாட்டான். நான் நினைக்கிறது உண்மைதானே ஆதி? அது கொஞ்ச நாளா நான் அம்மாவோட ஹெல்த்த பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். அதனாலதான் உனக்கு அப்படியெல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன்.
மத்தபடி ஐம் ஓகே. புரியுதா ஆதி? நீ அத்தை மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க, அதனால அப்படி இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா பாரு, நம்ம கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுட்டா அத்தை பழையபடி மாறிடுவாங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கிற இடம் தெரியாமலே போயிடும். மறுபடியும் தேங்க்ஸ் ஆதி. நான் தான் உன்னை நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். குட் நைட் ஆதி. குட் நைட். வரலாமா? வாங்க 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 வாங்க. வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? எப்படி நல்லா இருக்க? இருக்கேன். உட்காருங்க. எங்க மதி வீட்ல இல்லையா? இதோ உள்ளதா இருக்கா. மதி, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. சரி. பொண்ணை பார்த்துட்டு உறுதி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த பக்கம் வரவே இல்ல. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஹாய். வாங்க ஆ, வாங்க. வாமா. என்ன மதி, எப்படி இருக்க? ம். அப்புறம் கல்யாண செலவை பத்தி நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? அது நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாங்க. கல்யாண செலவை நாங்க பாதி நீங்க பாதி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆ, thanks. உங்களுக்கு எப்படி? தேங்க்ஸ். அப்படியா? அப்படியே பண்ணிடலாம். நீ நம்ம இதுல சொல்ற? ஆமாங்க, அப்படியே செஞ்சிடலாம். எந்த செலவா இருந்தாலும் நீங்க பாதி ஏத்துக்கோங்க, நாங்க பாதி ஏத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதான நியாயம். வழக்கமா எல்லா இடத்துலயும் அதான நடைமுறையில இருக்கு. நாமளும் அதையே ஃபாலோ பண்ணிடுவோம். ஆ, அடடே மாப்ள, வாங்க. நீங்களும் இவங்களோட தான் வந்தீங்களா?